என்ன யாரு எதுவுமே தெரியாது. ஒரு பிரச்சனை அதை தீர்க்கணும், அதுக்கு யார் போராடுவான்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தமிழக வெற்றி கழகம் களத்துல இருக்கு. நாங்க உங்க கூட நிக்கிறோம் போராடி அப்படியேப்பட்ட வழக்குகளை நம்ம வெற்றி பெற்று கொடுத்தோம்னா அந்த சமுதாயமும் சரி, அந்த பகுதி மக்களும் நம்மளை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க, நம்ம தளபதியை மறக்க மாட்டாங்க. நீங்க உதவி பண்றதுக்கு நாங்க இருக்கோம். அதாவது உங்களோட தம்பிங்களா அண்ணன்களா நமது கழகத்தின் தோழர்கள் இருக்கோம். சட்ட உதவி பண்றதுக்கு நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும். நம்ம எல்லாருமே இணைந்துதான் பயணிக்கிறோம். நம்மளுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் நம்மளோட கழகத்திலிருந்து வருவாங்கன்ற நம்பிக்கை வரும். அது போக இன்னொன்னு உங்ககிட்ட இறுதியா கேட்டுக்கிறேன், அதே நேரத்தில் நீங்க பினான்சியலா செலவு பண்ணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்களோட அந்த அறிவை செயல்படுத்துங்க, உங்களோட உழைப்பை இந்த கழகத்துக்காக கொடுங்க, நமது பகுதி மக்களுக்காக கொடுங்க. அதுவே உங்களை உயர்த்தும். அதாவது அந்த திருப்தி உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம தளபதிக்காக நம்ம ஒரு வேலை பார்த்தோம், போஸ்ட் அடிக்கிறோம் இல்ல ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம்ன்றது நோக்கம் கிடையாது. நீங்க உங்க பகுதியில் இருக்கிற ஒரு ஏழை தொழிலாளிக்கோ, ஒரு அடிப்படை ஒரு வசதி இல்லாத மக்களுக்கோ, இல்ல நடுநிலையா நடுத்தர மக்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு விவரமே தெரியல, அப்படியே கொஞ்சம் சமயத்துல இந்த ஆளு தான் வந்தாரு, இன்னாரு தான் வந்தாரு, இவர் உதவி பண்ணாரு, அவர் யாருன்னு கேட்டா தளபதி விஜயோட ஆள்றா, தமிழக வெற்றி கழகத்தோட ஆள்தான் ஊரே சொல்லி அவங்க பெருமைப்படுவாங்க. அப்படியே கொஞ்சம் பெருமையா தான் நீங்க வாங்கி கொடுக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.